நியாயமா டெஸ்ட் டீமுக்கு கேப்டன் ஆக வேண்டியது பும்ரா. அவரை விட்டுட்டு அவர் ஓரம் கட்டிட்டு இவர் வந்தா எப்படி இருக்கும், அவர் வந்தா அப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா நியாயமா இது அப்படின்னு ஒரு பக்கம் பயங்கர வாரா போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதே டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாபெரும் சாதனை பண்ணியிருக்கிறாரு ஜடேஜா. என்ன விஷயம் பார்த்துருவோமா? இந்தியாவுடைய டெஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் ரீசெண்டாக லெஜெண்ட்ஸ்லாம் ஒவ்வொன்றா வெளியில் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதன் காரணமாக ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் ரோஹித் சர்மா அது போனது கூடுதலாக இந்தியன் டீமுடைய கேப்டனே வெளியேறிட்டார் அப்படிங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கியிருக்கு. அந்த வகையில் அடுத்த இந்தியன் டெஸ்ட் டீமுடைய கேப்டன் யார் அப்படிங்கிற கேள்வி சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக அடுத்ததா இந்தியா விளையாட போகிறது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கூட. அதுவும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான இந்த ஃபர்ஸ்ட் சைக்கிள் மேட்ச் தான் இந்த தொடர். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியா அடுத்ததா இங்கிலாந்து கூட ஆட போகிறாங்க. அது ரொம்ப முக்கியமான சீரீஸாக பார்க்கப்படுது. ஏன்னா அடுத்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு இதுதான் ஒரு முன்னோட்டமாக ஃபர்ஸ்ட் சீரீஸாக அமையுது. அதன் காரணமாக ரோஹித் சர்மாக்கு பதிலாக யார் வரப்போறா? ஒருவேளை கேப்டன்ஷிப்பில் பும்ரா வருவாரா, பண்ட் வர போறாரா, கில்லுக்கு கொடுத்துருவாங்களோ, கேஎல் ராகுலுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல கில்லுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. என்னதான் பும்ரா தற்போது இந்தியன் டீமுடைய வைஸ் கேப்டனாக இருந்தாலும் கண்டிப்பா அவருக்கு கேப்டன் பொறுப்பு கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா பும்ராக்கு ரொம்ப பணிச்சுமே கொடுக்க கூடாதுப்பா, ஏன்னா இந்தியாவுக்கு இருக்கிற ஒரே தரமான பவுலர் அப்படின்னா அவர் தான், அவருக்கும் ரெஸ்ட் எல்லாம் கொடுக்காம சொதப்பிடுச்சு அப்படின்னா டீமுக்கு கொஞ்சம் பஞ்சாயத்து தரம் அப்படிங்கிற காரணத்துக்காக அவருக்கு கேப்டன் கொடுக்கல அப்படின்னு ஒரு சைடு சொன்னா கூட, இன்னொரு பக்கம் அவருக்கும் கம்பீருக்கும் ஒரு சின்ன உரசல் போய்கிட்டே இருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா சில இடங்கள்ல கௌதம் கம்பீர் சொல்ற விஷயத்துக்கு எதிராக பும்ரா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால கண்டிப்பா அவருக்கு கேப்டன்ஷிப் பொறுப்பை கொடுக்கறதுக்கு கம்பீர் விரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கிரிக்கெட் வட்டாரங்கள். இப்படி ஒரு பக்கம் டெஸ்ட்ல கேப்டன்ஷிப் பஞ்சாயத்து போட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு ஜடேஜா. அவர் 2012 தான் இந்தியாவுக்காக டெஸ்ட் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சாரு. அங்கிருந்து இப்போ வரைக்கும் 80 மேட்ச்ல விளையாண்டு 4 சதம் 22 அரசம் அடிச்சிருக்கிறாரு. 3370 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பவுலராகவும் பயங்கரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு. 323 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறாரு. ஒரு ஆல்ரவுண்டரா இவ்வளோ அடிச்சு இவ்வளோ விக்கெட் எடுக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டஸ்டா 200 விக்கெட் எடுத்த இடதகை சுழற்பந்து வீச்சாளர் அப்படின்னா அது ஜடேஜா தான். அந்த சாதனை இன்னும் யாருமே முறியடிக்க முடியல. அந்த வகையில் இனிமேயும் யாருமே முறியடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சாதனை பண்ணியிருக்கிறார். அதாவது தொடர்ச்சியா 3 ஆண்டுகளுக்கு மேல ஐசிசி ரேங்கிங்ல ஆல்ரவுண்டர்ல நம்பர் 1 ஸ்பாட்ல இருக்கிறாரு ஜடேஜா. கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஸோ ஒரு விஷயம், இந்த சீரீஸ் ஜடேஜாக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன்னா நிறைய லெஜெண்ட்ஸ் டீம்ல இல்ல, அஸ்வின் இல்ல, ரோஹித் சர்மா கிடையாது, விராட் கோலி கிடையாது. அப்படி இருக்கும்போது எதிர் வர்ற இங்கிலாந்து சீரீஸ்ல சீனியர் பிளேயர் அப்படின்னா ரவீந்திரா ஜடேஜா மட்டும்தான். இன்னொன்று அவர் தான் 400 புள்ளிகளில் இந்த பட்டியலில் நம்பர் 1 இருக்கிறாரு ஆல்ரவுண்டரா. ஸோ அவருக்கு ஏகப்பட்ட பொறுப்புகள் கூட இருக்குது. ஸோ இந்த வகையில் ஐபிஎல் கூட நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தாரு. ஸோ மீண்டும் அந்த சீரீஸின் மூலமா தன்னுடைய ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாருன்னு நினைக்கிறாங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.